ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி பேங்க் 718 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிச்சு. பட் இதில் வந்து நிஃப்டி பேங்க் ஆரம்பத்துலேருந்தே பொத்துணி விழுந்துடுச்சு. ஸோ 51,157 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 78,675 பாயிண்ட்ஸில் இருக்குது. 820 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி 50 257 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 23,883 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி மட்டும் 19 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சு. 42,209 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் 3,024 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1,854 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. டிஏஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டு மார்க்கெட்டில் வாங்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து ரெத்தார் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்படி கண்டினியூஸாக மார்க்கெட் அடி வாங்குறதுனால போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே தான் இருக்குது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரில. ஓவராலாட்டு செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆட்டோ செக்டாரில் தான் 2% மேலே அடி. ஆட்டோ, பிஎஸ்சி இந்த 2 செக்டார்லேயும் அடி. டெக்னாலஜி செக்டாரில் தான் அடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஓவரால்ட்டு லாஸ்ட் மார்க்கெட்டில் எல்லா செக்டாருமே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடி இவங்க தான் ஐஆர்சிடிசி லார்ஜ் கேப்பில் பயங்கரமாக அடி விழுந்ததுன்னா ஐஆர்சிடிசி ஒன்று, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒன்று, என்டிபிசி ஒன்று, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒன்று. இதில் என்டிபிசி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 380 ரூபா வந்திருக்கு என்டிபிசி. என்ன கேட்டால் ஒரு 370 கிலோ வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% to 10% கரெக்டானா கூட என்டிபிசி 350 to 360 வந்துடும். ஸோ அந்த டைமில் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி என்டிபிசியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஒரு பவர் கம்பெனியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்டிபிசியும் டாடா பவர் தான் லார்ஜ் கேப்பில். ஸோ அதே மாதிரி தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 467 இருக்குது. அது ஒரு 450 ரீசனாக நிறைய டைம் வந்துச்சு. அந்த டைமில் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் வரும் போல தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அதனால சொல்கிறேன். என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $12 பில்லியன் அளவுக்கு வேல்யூஷன் எதிர்பார்க்குறாங்க ரினோபிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில். இது என்டிபிசியோட சப்சிடரி கம்பெனி. ஸோ அடுத்த வருஷம் தான் ஐபிஓ வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஐபிஓட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் போல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆட்கோ ஃபார்மோட கியூட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 83% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ வெல் பெர்ஃபார்மண்ட் சொல்லலாம். ஆக்சுவலி ரிசல்ட்ஸு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 83% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 676 கோடி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் குவார்ட்டரில் அவங்களோட க்ரோத்து, எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ், அதே மாதிரி ஸ்டேபிள் டொமஸ்டிக் ஃபார்மா பிஸ்னஸ். டொமஸ்டிக் ஃபார்மா பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்கு. வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது நல்லா இருந்திருக்கு. இது பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் இது ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,371 கோடியாக இருக்குது. எபிட்டா 75.7% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 804 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 58.66% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பயங்கரமாட்டு சப்போர்ட் பண்ண மார்ஜின் அந்த மருந்து ரெவிலிமிட் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தை காமிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. $1.50 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ $2 இருக்குது. ஓவராலாட்டு இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது நவம்பர் 25 டிசம்பர் 2 இந்த டிவிடெண்டுக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் அதோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36.24% இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் பிஸ்னஸோட ரெவன்யூ வந்து 0.19% அடி வாங்கியிருக்கு. கிராப் ஹெல்த் சயின்சஸோட ரெவன்யூ 14.1 crores தான் பண்ணியிருக்காங்க. 74.73% இயர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் அதுலேருந்து ரெவன்யூ 52.88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,211 கோடியாக இருக்குது. இந்த செக்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 3 செக்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி அடி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஓவராலாட்டு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,390 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ப்ரைஸு இன்றைக்கி வந்து மேலே போக தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால. ஸோ வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நாட்கோ ஃபார்மா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்போ 850லேருந்தே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்லோவாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் கியூட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 222.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 948 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 27,811 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் வந்து சீக்வென்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 13.5% வந்து சீக்வென்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. ஸோ ஓவராலாட்டு அதே மாதிரி இது ரெவன்யூவும் 3.6% வந்து குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் 2,045 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 57,009 கோடி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில்.
இது வந்து 23.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சமவர்தனா மதர்சன் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 166ல் 5% அடிச்சிருக்காங்க. 166 ரூபாவில் ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக் ப்ரைஸு. ஆனால் வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, நமக்கு வந்து ஏற்ற ப்ரைஸில் இல்லை. ஸோ ஒரு 110 அந்த ரேஞ்சில் வரும்போது, அதாவது 150 கிராக் பண்ணி கீழே போகும்போது ஸ்லோவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதே வெயிட் பண்ணுங்கள் சமவர்தனா மதர்சனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸ் லிமிடெட் இதை பற்றி கேட்குறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓவராலாட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு லார்ஜ் கேப்னே பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட் தான், சில பார்ட்ஸ் தான் அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கு, சவுத் இந்தியன் பேங்கு, கர்நாடகா பேங்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸு, இது மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியும் சரி பேங்க் கம்பெனிஸ்லேயும் மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் பயங்கர மோசம், அதை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அடி இதோட 52 ஹை பார்க்கும்போது 1200 ரூபா. அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கிட்ட விழுந்தாச்சு. இது இன்னும் விழும் போல தான் தோணுது. அதனால இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்து நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ப்ரெஷர் இந்த கம்பெனியில் இருக்குது. இன்னும் அடித்து தான் கீழே இறக்குவாங்க. அதனால் அவசரப்பட்டு ஒன்றும் உள்ளே போடலாம். அப்படி வந்து ஃபினான்ஸ் செக்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 155 சம்திங்கில் தான் இருந்துச்சு, ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெட்டர் ஒப்பீனியன் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எலன் மஸ்க். ஆக்சுவலி எப்படி நான் இதை கம்பேர் பண்ணுறேன்னா, இப்போ எலன் மஸ்கோட ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே விரைவில் வரப்போகுது. அவங்க இந்த டேட்டா லொக்கலைசேஷன், செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். என்னன்னா இப்போ அவங்க இந்தியாவுக்குள்ளே வரணும்னா, ஸ்டார்லிங் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னா சில ரெகுலேட்டரி ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா, இவர் ரொம்பவே டேலண்டடான மினிஸ்டர், எனக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து முன்னாடி காங்கிரஸில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கும்போது இவரை தெரியும். ஸோ பர்சனலாக தெரியாது, பட் இவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து ஒரு ரொம்பவே டேலண்டான மினிஸ்டரு. ஸோ இவர் வந்து இப்போ ஒரு சைலன்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு ப்ரெஸ் ரிலீஸில். ஸோ மஸ்கோ வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், அடுத்தது ரெகுலேட்டரி ரெக்ரூட்மெண்ட் இது எல்லாமே முடிச்சிட்டாருன்னா அவருக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவர் ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறது ஓகே தான். ஆனால் இப்போ இந்தியாவில் வந்து மேஜர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியாட்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஏர்டெல், இன்னொன்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சப்போஸ் இவர் வந்து உள்ளே வராரு, இவர் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை விட வந்து ப்ரைஸ் கம்மியாட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர்ந்து வந்தாங்க, அதே மாதிரி வந்து ஜியோ கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவர் வந்து ப்ரைஸு கம்மியாக கொடுக்குறாரு. அந்த பட்சத்தில் வந்து இவங்களோட ரிலையன்ஸும் சரி ஜியோவும் சரி அதே மாதிரி ஏர்டெலும் அடிவாங்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஒன்ஸ் வந்து டேக்ஸ் அதிகப்படுத்துவாங்களா வெளிநாட்டு கம்பெனினால் அப்படின்லாம் தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளோட யூனியன் டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா வந்து அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த ரெகுலேட்டரி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண உடனே இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸு ஆக்சுவலி ப்ராஃபிட் 16% ட்ராப் ஆயிருக்கு. நான் அந்த ஹைலைட்ஸில் சொன்ன மாதிரி தான், அதில் வேறு பெருசாக மாற்றம் இல்லை. 1375 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ராஃபிட் 16% காலி, ரெவன்யூ 7.5% காலியாக இருக்குது. எபிட்டா வந்து 2205 கோடியாக இருக்குது, 10% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு அவங்க ரீசன் சொல்கிறது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பர்ச்சேஸுக்கு பாரோயிங் பண்ணது, எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு சில பிரச்சனைகளும் அவங்க சொல்கிறாங்க. டிமாண்ட் அவுட்லுக் கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. டொமஸ்டிக் சேல்ஸ் 5.7% அடி வாங்கியிருக்குது. 1.49 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 17% கீழே விழுந்திருக்கு. 42,300 யூனிட்ஸ் இயர் ஆன் பேசிஸில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டரில். ஓவராலாட்டு இவங்க என்ன ஐபிஓ லிஸ்டட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா மீண்டு வரல. இது ஒரு ரீசன். அவங்க சில பிரச்சனைகளும் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேஜர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய கார்ஸு. இப்போ ஈரான் பேக்டு ஹவுதி மிலிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏமனில் சில அட்டாக் பண்ணது ஒன்று. நெக்ஸ்ட் ரெட் சீல நேவல் ஷிப் வந்து போக முடியாமல் இருக்குது அந்த சுயஸ் கனல் வழியாட்டு. அது இவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் கொடுத்த அப்டேட்டு. ஏன்னா இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி மார்க்கெட்லாம் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெட் சி கிரைசிஸ்னால இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூண்டாயோட ரிசல்ட்ஸ். இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவசரப்பட்டு உள்ளே சாடிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹியூண்டாயில் விப்ரோவும் ஃபோர்வியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு கொலாபரேஷனில் வராங்க. டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம், அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு தான். இது வந்து ஒரு கிளவுட் நேட்டிவ் ஆர்கிடெக்சர் அந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த விப்ரோவும் ஃபோர்வியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க.
இந்த 4V அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் 7th லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி சப்ளையராக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கூட தான் வந்து விப்ரோ வந்து இப்போ கொலாபரேஷனில் வராங்க. மோராட் இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட் இவங்க ஆஃப்ரிக்காவில் இவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 அக்யூசிஷனுக்கு அப்புறம். ஸோ இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது ப்ரொமோட்டர் வந்து பெட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு. அவங்க வந்து எஸ்பிசி தான்சானியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க. 100% ஸ்டேக்கை வாங்கிட்டாங்க. இன்னொன்று எஸ்பிசி பிவரேஜஸ் கானா இதுவும் வாங்கிட்டாங்க. ஒன்று 1304 கோடி, இன்னொன்று வந்து 127 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லூனார் மெர்க் டெக்னாலஜிஸ் அதுவும் இவங்களோட சப்சிடரியாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 39.93% ஆஃப் த ஸ்டேக்கையும் வந்து வாங்க போகிறாங்க. 39.93% ஆஃப் த ஸ்டேக்காக வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க 200 கோடிக்கு. இப்போ இதில் வருண் பெவரேஜஸ் இந்த லூனார் மெர்க் அப்படிங்கிற கம்பெனியில் 60.07% ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக தான் இருக்குது. இதுலேயும் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. பெப்சிகோ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்துகிற கம்பெனி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. 15 இயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு மேபி கூப்பன் ரேட்டு 7.15% to 7.18% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. பிஎன் கேட்ஜில் ஜெல்வர்ஸ் இந்த ஸ்டாக் கேரட்டெல்லாம் இருக்குன்னு தெரியல. ஸோ ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஎம் கேட்ஜில் ஜெல்வர்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புலேருந்து கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பானிபட், குஜராத், பௌரானி இங்கே ரிஃபைனரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பென்ஷனை வந்து டிசம்பர் 2025 கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த செய்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைக்கா. இது யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தெரில, என்கிட்ட கிடையாது. பட் இவங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1875 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட க்ரோத் இன் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ 24% இந்த செக்மெண்ட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது நைக்கா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எல்என்டி லார்சன் அண்ட் டியூபோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து என்டிபிசிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. தெர்மல் பவர் பிளான்ட் பேஸ்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி ஒருத்துள்ள ஆர்டர் வந்து என்டிபிசிக்கு வந்து லார்சன் அண்ட் டியூபோ கிடச்சிருக்கு. ஃபெடரல் பேங்க் வந்து 1,500 கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபெடரல் பேங்க். இதில் 750 கோடி இதுலேயும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு ஒரு 750 கோடி வந்து ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து ஃபெடரல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. என்எஸ்சி அண்ட் ஜொமேட்டோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த டெலிவரி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரிப்பட்ட டெலிவரி ஒர்க்கர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிக் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. உண்மையாட்டே இந்த கிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இவங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட லைஃபுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 187% அதிகரிச்சிருக்கு. 347 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 137% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 746 கோடி பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்சி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இவங்க கைவசம் வச்சுருக்காங்க. அதில் 100% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி பிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1.1% சம்திங் வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். 4,678 ரூபாய் இருந்துச்சு. மோராட் இது வந்து பிஎஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.